வீர வணக்கம் வீர வணக்கம் மண்டல் நாயகர் விபி சிங்கிற்கு வீர வணக்கம். ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே நடத்திடு நடத்திடு மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதி வாரி கணக்கெடுப்பினை நடத்திடு நடத்திடு உயர்த்திடு உயர்த்திடு. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஓபிசி நலசங்க சார்பில் இன்று கல்வர் கோட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டமானது நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் விவரங்களை அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுக் கொண்டவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வாங்க. கூட்டணி கட்சிகள்ல இருக்கிற நிதிஷ் அவர்களும் இது குறித்து பேசியிருந்தாரு, இடஒதுக்கீடு பத்தி, மேலும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு பத்தி. ஸோ இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்தில் இவ்வளோ பேரும் கலந்துருக்காங்க இல்லையா? ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நமக்கான ரெசர்வேஷன், தட் இஸ் பிற்படுத்தப்பட்டோருக்கான உரிய ரெசர்வேஷனுக்கு இது ஒரு வித்தாக இருக்கும். பட் இதோட இது முடிந்து விடாது, நிச்சயமாக வாங்கி தீர்வது வரைக்கும் நாங்கள் அனைவரும் பாடுபடுவோம் என்று கூறிக்கொள்கிறேன். ஒன்றிய அரசானது மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே சாதிவாரி கணக்கெடுப்பினை நடத்த வேண்டும் என்று தேசிய பிற்படுத்தப்பட்ட ஊழியர்கள் நலச்சங்கம் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக இதை நடத்துகிறோம். எங்களுடைய அமைப்பில் 27 ஓபிசி ஊழியர் நலச்சங்கங்கள் இருக்குது. இதில் பிரதான கோரிக்கையே சாதிவாரி கணக்கெடுப்பினை நடத்த வேண்டும். அதே போல் கிரீமி லேயர் வரம்பு 2017 உயர்த்தப்பட்டது 8 லட்சமாக. ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு அது ரிவ்யூ பண்ணணும். ஆனால் இதுவரை கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் ஆயிடுச்சு ரிவ்யூ பண்ணல. அதை ரிவ்யூ பண்ணணும். அதுபோல் மத்திய அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களிலே எல்லா தேர்வுகளும் அகில இந்திய அளவில் தான் நடத்தப்படுதே தவிர தமிழ்நாட்டிற்கு என்றோ மண்டல அளவிலோ நடத்தப்படவில்லை. அதனால் வட இந்தியர்கள் முழுக்க முழுக்க நிரம்பி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களும் மத்திய அரசு நிறுவனங்களும் வட இந்தியர்களே அதிகமாக இருக்கிறார்கள். இது ஒரு 3வது பிரதான கோரிக்கை. 4வது பிரதான கோரிக்கை, இந்த ஓபிசி ஊழியர் நலச்சங்கங்களை நாங்கள் நடத்தும் போது அதற்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை. இதை போன்ற ஒரு 15 அம்ச கோரிக்கைகளை நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். அதற்கப்புறம் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் ஒரே ஒரு அமைப்பு தான், பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் அமைப்பே ஒரே ஒரு அமைப்பு தான். இது தேசிய பிற்படுத்தப்பட்ட சங்கங்கள், ஓபிசி பிற்படுத்தப்பட்ட சங்கம் சார்பாக நடக்குது. நாங்கள் 27 பப்ளிக் செக்டரை ஒருங்கிணைச்சு நடத்துகிறோம். இதில் ஸ்டேட் பேங்க்லேருந்து, ஓஎன்ஜிசிலேருந்து, அது மாதிரி ஆவடி டேங்க் ஃபேக்ட்ரி, இது மாதிரி 27 சங்கங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நாங்கள் இது ரொம்ப இந்த போராட்டம் 96லேருந்து இப்போ நடத்திக்கிட்டு இருக்கோம். இதில் சில கோரிக்கைகளுக்கு, அதாவது தனசேகர் சொன்ன மாதிரி சில கோரிக்கைகள் கூட நிறைவேற்றலை. இப்போ பார்த்தீங்கன்னா இது 15 கோரிக்கை வச்சுருக்கோம். இந்த 15ல் எதுவுமே நடக்கல. அதாவது ஓபிசி மக்களுக்கு ஒரு இது வேணும்னா அது பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை அவங்ககிட்ட தான் கேட்க முடியும். அந்த ஆணையத்துக்கான உறுப்பினர்கள் கூட போடல. அப்படி போடுற உறுப்பினர்கள் கூட தமிழ் தெரிஞ்சவங்களா ஆங்கிலம் தெரிஞ்சவங்களா இல்லை. அவங்க பொதுவான அவங்களுக்கு எதுவுமே புரியல. நம்ம சொல்கிற ரெப்ரசன்டேஷனை வாங்கி கடப்பில் போட்டுடுறாங்க. நாங்கள் எத்தனையோ முறை ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தியிருக்கோம். எத்தனை எம்பிக்கள், கணேஷ் சிங்கெல்லாம் பிற்படுத்தப்பட்ட ஆணைய தலைவர், அவரை கூப்பிட்டு சென்னையில் நடத்தியிருக்கோம். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் போராட்டம் நடத்தி அவரை கூப்பிட்டு மீட்டிங் நடத்தி ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம். பட் ஆனால் எதுக்குமே அவங்க செவிசார்க்கில் இது பேருக்காக மக்களுக்கு போட்டுட்டோம், அமைச்சிட்டோம், எம்பவர்மெண்ட் கொடுத்துட்டோன்ற ஒரு இதாக தான் வச்சுருக்காங்க வழிய எதுவும் ப்ரூட்ஃபுல்லாக உபயோககரமாக எதுவுமே இல்லை. அதாவது கிரீமி லேயரை நீக்கணுன்றது எங்களுது ஒரு மாஃபியா கேங் மாதிரி. அப்படியே அந்த 3% பேர் நம்மளை ஆண்டு கொண்டு அப்படியே நம்மளை அடிமை தளத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். இன்னொன்னும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் தமிழ்நாட்டையோ ஆந்திராவையும் கேரளாவையும் நோக்கி இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தாழ்த்தி நம்ம சென்சஸை எடுத்தோம்னா இந்த பக்கம் நிறைய நார்த் இந்தியா பேர் இருப்பாங்க. இதுவே சவுத் இந்தியா கிடையாதுங்கிற ஒரு நிலைப்பாட்டை கூறினாலும் நம்ம ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அப்படி ஒரு வலைதளத்தை தான் நம்ம கொண்டு போறாங்க. அது அழகா எப்படின்னா சோசியல் மீடியாலேயே பின்னி பிணைஞ்சு கொண்டு வராங்க. அதனால தான் நான் இப்ப பேசும்போது சொன்னேன், சோசியல் மீடியாலையும் நம்ம எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும்ங்கிற ஒரு முக்கியமான விஷயமும், நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் இதை நம்ம சொல்லி வளர்க்கணுங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த அமைப்பு கிட்டத்தட்ட 5 பேர் உறுப்பினர், தலைவர் ஒரே ஒரு உறுப்பினர் மட்டும் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மீதி 3 பேரோட காலி இடங்கள் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல காலியா இருக்கு. இது நிரப்பப்படாமல் இருக்கு. ஒரு அரசமைப்பு சட்ட அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பே இது போல காலியாக வைத்திருப்பது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. ஆகவே இதையெல்லாம் ஒன்றிய அரசு நிறைவேற்ற கோரி ஒன்றிய அரசை கண்டித்து தான் இந்த ஓபிசி ஊழியர் நலச்சங்கங்களோட அமைப்பு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது.
ப்ரிஃபரன்ஸ் இடஒதுக்கீடு கொடுக்கணும், அதை கேட்குறோம். பிரைவேட்ல கூட கொடுக்கணும். ஏன்னா பிரைவேட்டைஸ் அதிகமாக பண்ணிட்டீங்க. பிரைவேட்டைஸ் பண்றதை நம்ம மாற்ற முடியல. பிரைவேட்டைஸ் பண்றவங்களுக்கு அதுலயும் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாதான் நம்ம பிற்படுத்தப்பட்டவருக்கு வசதியா இருக்கும்ன்றது தான் இது. ஒவ்வொரு நிறைய யூனிட்ல வந்து அங்கீகாரமே இல்லை, அது ரெகக்னேஷன். அப்போ பட்டியல் இனத்துக்கு கொடுத்துருக்காங்க, அது வந்து பெரிய போராட்டத்தினால கொடுத்துருக்காங்க. பட் இப்போ வந்து பிற்படுத்தப்பட்டவருக்கு சில கம்பெனியில் சிண்டிகேட் பேங்க் இது மாதிரி இதுல எல்லாம் வந்து அங்கீகாரம் இல்லை. ரெகக்னேஷன் கொடுத்தாதான் ஒரு ஆபீஸ் கிடைக்கும், அங்க வந்து மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஆனா வந்து ஒன்றிய அரசானது பார்லிமெண்ட்ல வந்து we have no policy to take the caste based census என்று சொல்லியிருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்க செயல். அதை நடத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். தொடர்ந்து முயற்சித்தால் கண்டிப்பாக நடக்கும். இப்போ எதனால ஒன்றிய அரசு வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுல ஒரு தயக்கம் காட்டுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது அவர்கள் என்னன்னா அந்த சாதி குழுக்கள் அந்த சாதி எண்ணிக்கையை வைத்து அவர்கள் தான் அந்த ரெப்ரசன்டேஷனை கேட்டுற போறாங்கன்னு ஒரு பயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதெல்லாம் ஒரு போலித்தனமான பயம்தான். ஏன்னா என்ன இருந்தாலும் வந்து உச்சநீதிமன்றம் நிறைய வழக்குகள்ல வந்து அடிக்கேட் டேட்டா, ஏன் நீங்க அவ்வளவு தூரம் ஏன் போறீங்க, 10.5 ரிசர்வேஷன் 1 இயருக்கான இடஒதுக்கீட்டை எதனால நிராகரித்தாங்க, எவ்வளவு கால்குலேஷன் டேட்டா இல்லைன்னு தான் நிராகரிச்சாங்க. அதே மாதிரி 69% இடஒதுக்கீடு ஒவ்வொரு முறை வரும்போதும் சுப்ரீம் கோர்ட் அடிக்கேட் டேட்டா கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அதே மாதிரி மராத்தா இடஒதுக்கீட்டில் அடிக்கேட் டேட்டா கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பீகாரில் இடஒதுக்கீடை உயர்த்தும் போது அதுக்கும் அடிக்கேட் டேட்டா கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆகவே அடிக்கேட் டேட்டா வந்து எடுக்கணும்னா கேஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் கண்டிப்பா தேவை. ஒன்றிய அரசு தேவையில்லாமல் இதுல வந்து அவர்கள் வந்து அவர்களுடைய ஒரு அந்த சாதி ஆதிக்க மனப்பான்மை தான் வெளிப்படுகிறது. ஏன்னா பிற்படுத்தப்பட்ட சாதிகளுடைய எண்ணிக்கையும் பட்டியலின சாதிகள் எண்ணிக்கையும் அதிகமாக வந்துட போகுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது தேவையில்லாத ஒரு கருத்து தான். நீங்க சொன்னது போல இப்போ நிதிஷ் அவர்களாக இருக்கட்டும், அவங்க வந்து பீகார்ல ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. விச் மீன்ஸ் அது வந்து லீகலா எடுக்கல, சும்மா ஒரு டிராஃப்டா இவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி எடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களும் கூட்டணியில தான் இருக்காங்க. ஒரு அழுத்தம் கூட இருக்கலாம் இல்லையா, கண்டிப்பாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்களுடைய அந்த அழுத்தத்துல கண்டிப்பாக ஒன்றிய அரசு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பானது எடுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து பீகார் அரசு நடத்தல, அது வந்து ஒரு சர்வே அதுல இருந்து கொஞ்சம் அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க எடுத்திருக்காங்க. ஆனால் அது வந்து பல சட்ட சிக்கல்களுக்கு உள்ளா இருப்பதால் ஒன்றிய அரசு தான் அதை எடுக்கணும். சென்சஸ்னாலே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதை எடுக்கணும். இப்போ வந்திருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் இதில் உடன்பாடு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பாக இருந்த ராகுல் காந்தி அவர்கள் இதை பற்றி பேசவே இல்லை. ஆனால் இன்று அவர்களுடைய மேனிஃபெஸ்டோவிலேயே கடந்த வருடம் நடத்தப்பட்ட அந்த தேர்தலில் 2024 நடந்த தேர்தலில் அந்த மேனிஃபெஸ்டோவிலே அது இடம்பெற்றிருக்கு. ஆகவே தொடர்ந்து அழுத்தம் தருவதால் இது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இருக்கு. ஏன்னா இன்றைக்கு வந்து டெக்னிக்கலாக வந்து எவ்வளோ நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டோம். ஒரு பீரியடில் பேப்பரில் தான் எலிமினேஷன் நடந்துச்சு. இன்னைக்கு வந்து லேப்டாப் இல்லாமல் அதுக்கான மொபைல் ஃபோன்லேயே வந்து ஆப் கொடுத்து நடத்துகிற மாதிரிலாம் வந்துருக்கு. ஆகவே இது நடத்த முடியும், நடத்த வேண்டும். அதுக்கு போறதுக்கு வந்து ரெகக்னேஷன் இருந்தால் அவங்க வந்து லீவ் கொடுக்காமே வரலாம். ஏன்னா ஆன் டியூட்டியில் வரலாம், அதில் பர்மிஷன் வரலாம். இப்போ பாருங்க, இன்னைக்கு சாட்டர்டே பேங்க்ஸ் இருக்கு. அப்படி இருந்தாலும் இப்போ லீவ் கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து ரெகக்னேஷன் இருந்தால் தான் கிடைக்கும். இது மாதிரி இந்த 15 கோரிக்கையில் இதுதான் கொடுத்துருக்கோம். அப்புறம் அரசு பொதுத்துறை நிறுவனம் வந்து நிறைய பிரைவேட்டைஸ் பண்ணுறாங்க. பிரைவேட்டைஸ் பண்ணுறதுனால இவங்க வந்து அவுட் சோர்சிங் பண்ணுறாங்க. ரெக்ரூட்மெண்ட்டே இல்லாமல் போயிடுது. ரெக்ரூட்மெண்ட் இல்லைன்னா எப்படி வேலை கிடைக்கும்? பிற்படுத்தப்பட்டவருக்கு ஏற்கனவே வேலை இல்லாமல் தவிக்கிறாங்க. எவ்வளோ படிச்சுட்டு சொமேட்டோ ஸ்விக்கியில் போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எதனால பிற்படுத்தப்பட்டவர்கள் மக்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க? பேரளவுல இப்போ பிரதமரே ஓபிசின்னு சொல்றாரு. ஆனா அதாவது இது வந்து ஆர்எஸ்எஸோட அஜெண்டா, வேற ஒண்ணுமே இல்லை. சிம்பிள். இந்த 10 ஆண்டுகள்ல ஓபிசிக்காக எதுவுமே நடக்கல. பிற்படுத்தப்பட்டவருக்கு அடிமையாக தான் வச்சிருக்காங்களோ, எந்த சலுகையும் இல்லை. இப்ப டெய்லி பாப்புலாரிட்டிக்காக டெய்லி பேப்பர்ல வருது, ஜட்ஜை வந்து பிற்படுத்தப்பட்டவர் இருக்காங்க, எல்லாம் வந்து அவங்களுக்கு வேண்டியவங்களை போட்டிருக்காங்களே. பட் பிற்படுத்தப்பட்டவருக்காக எதுவுமே நடக்கல. இது ஆர்எஸ்எஸோட அஜெண்டா. மோடியே பிற்படுத்தப்பட்டவர். எதுக்காக அவரை போட்டாங்கன்னா அவர் பாப்புலாரிட்டி அவரால் தான் வின் பண்ண முடியும். பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஈக்குவல் தான். அவங்களோட அஜெண்டாவை இம்ப்ளிமெண்ட் அத்தாரிட்டி வந்து பிஜேபி. இல்ல பெர்சன்டேஜ் கணக்குல தான பண்ண முடியும். ஆமா, பர்சன்டேஜ் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்குன்னு சொல்றோமே, அது எதுங்க பண்றாங்க?
எதுவும் எடுக்கலையே. எடுத்தாதானே அதுல வந்து ஒரே ஒரு இப்போ மேடம் பேசும்போது சென்சஸ்ல எந்த ஜாதின்னு, ஏன்னா இப்போ ஆக்சுவலா ஜாதி வாரி சென்சஸ் எடுத்தாக்கா ஃபார்வர்ட் கம்யூனிட்டி வந்து ரொம்ப இருக்கிறத விட கம்மியா இருக்கு. அவங்கள இப்போ அவங்க ஆக்குபை பண்ணியிருக்கிறது வந்து பர்சன்டேஜ் அதிகம். more than 50% they occupied, more than 60% occupied. நம்ம ஓபிசியில் வந்து 20%. இப்போ சொன்னாங்கல்ல அகமதாபாத்ல இதில் ஐஎஸ்ஆர்ஓல 6 பேர் கூட இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஓபிசி. அங்கே இருக்க வேண்டியவங்க 40, ஆனால் 6 பேர் கூட இல்லை. டிஸ்பாரிட்டி இருக்கிறதுனால தான் இப்போ வந்து ஓபிசி ஓபிசியால வந்து ஓபிசி சங்கங்கள் இது மாதிரி கடுமையாக எல்லா இங்கேயே தமிழ்நாட்டிலே நிறைய சங்கங்கள் இருக்கு. எல்லாமே போராடிட்டு இருக்காங்க. எல்லாமே இதுக்கு தான் போராடிட்டு இருக்காங்க. இப்போ இதே குரல்ல வந்து